நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வீட்டிலையே பசுமாடு பால் கறந்து காய்ச்சிது பாருங்கள், எப்படி மஞ்சள் மாதிரி ஏடு அழகாக ஏடு கட்டியிருக்கு. இதை எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? முடிஞ்ச வரைக்கும் கிராமத்தில் மாடு வச்சுருக்கிறவங்க கிட்ட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பாலை வாங்கி இந்த மாதிரி காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் நல்ல சத்து கிடைக்கும், வயசானவங்களுக்கும் நல்ல சத்து. அதை நம்ம ஏதோ விழுந்து கை கால் ஏதோ முறிஞ்சிருச்சுன்னா எலும்பு கூடுறதுக்கு ரொம்ப சத்தாக இருக்கும், தேய்மானத்துக்கு ரொம்ப சத்தாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து பாருங்கள், ஏடு நெய் வெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்த மாதிரி நல்லா காய்ச்சி டிக்காக இருக்குது. பால் வந்து நம்ம டேரியில் வாங்கி சாப்பிட்ற பால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே வெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு அதில் எதுவுமே சத்து இருக்காது. அது வந்து சப்புன்னு இருக்கும் பால் குடிக்கிறதுக்கு. இந்த பாலை வந்து நீங்கள் சர்க்கரை போடாமலே குடிக்கலாம், கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். சரிங்களா? அதாவது இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடே இப்போ கொஞ்சம் சத்து இல்லாத சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்றோம். இந்த சோறு, இட்லி, தோசை, உப்புமாவு, பலவு இப்படின்னு சாப்பிட்றோம். அந்த காலத்தில் வந்து நல்லா ஒரு விவசாயமாக ஆட்டெரு மாட்டெரு போட்டு கேவுரு, கம்பு, உழுவல், கொட்டை தானியம் எல்லாமே விளைஞ்சி எடுத்து விறகடுப்பு பற்ற வச்சு சட்டியில் சமைச்சு அம்மியில் அரைச்சி நல்லா சாப்பிட்ருக்காங்க. வந்து நல்லா சத்தாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சில வயசானவங்களுக்கு கூட இப்போ எலும்புங்கள்லாம் வந்து நல்லா கட்டியாக தான் இருக்கும் அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிர் ஜுரம் கூட வந்தால் தாங்க முடியறதில்ல. அதாவது வந்து கை கால் பிடிச்சிக்கிறது. இப்போ உள்ளவங்களுக்கு பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே கை கால் பிடிச்சிக்கிறது, நடக்க முடியல, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி சத்தான பொருளை குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் நாமளும் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க, சரிங்களா? நம்ம வீட்டிலையே பசுமாடு வளர்த்துருக்குங்க. அது கறந்து எடுத்து காசின பால் தான் பாருங்கள், எவ்வளோ டிக்காக இருக்குது. ஏடு பாருங்கள் எப்படி இருக்குது. இதை நம்ம தயிருக்கு போட்டு கடைஞ்சி எடுத்தோம்னா கூட வெண்ணெய், நல்லா வெண்ணெய் வரும். அந்த வெண்ணெயை காலையில் மூஞ்சி கழுவிட்டு வந்து ஒரு ஸ்பூன் நம்ம டெய்லி அந்த வெண்ணெயை, நம்ம பசுமாட்டு பால் வெண்ணெயை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வண்டிங்க ஓடுறதுக்கு வந்து ஆயில் போடுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம உடம்பில் இருக்கிற எலும்புங்க தேய்மானம் கொடுக்காம இந்த முட்டிங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரன்னிங்காக சத்தை கொடுக்குது. எதுவுமே தேய விடாமல் நல்லா சத்தை கொடுக்குது. ஏன்னா நான் வந்து எடுத்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி அந்த நாட்டுக்கோழி முட்டை ஒன்று எடுத்துக்குவேன், பசும்பால் ஒரு டம்ளர் குடிக்குவேன். எனக்கு வந்து 3 ஆப்ரேஷன் ஆகிருக்கு. இதெல்லாம் நான் எடுத்துக்கிறதெல்லாம் பசுமாட்டு பால், இந்த முட்டை இதெல்லாம் வந்து ரொம்ப சத்தாக இருக்குது. சரிங்களா? தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் இந்த மாதிரி பால் வகை, நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருதுன்னா அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், சரிங்களா? மீண்டும் சொல்கிறேன், தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. இது சரியா தவறான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. பாய்.